12ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் 938 அப்படின்ற நம்பர் பாக்ஸில் எடுத்தோம். ஓகேங்களா? அதோட 340ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம். அதாவது இந்த 24க்கு இந்த 79, இந்த 89க்கு 34 அப்படின்ட்டு நமக்கு வந்து 938ல் 2 நம்பருக்கு கேமில் வந்துச்சு. ஆனால் வந்து மிஸ் ஆகி போச்சு. இரண்டாவது ஏபியில் இந்த 13ன்ற நம்பர்லேருந்து ஆப்போசிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 68 அப்படின்னு எடுத்துட்டோம். இதில் 2 நம்பர் ஆப்போசிட் வச்சுட்டோம். எப்படின்னா இந்த 72 27ன்னு திருப்பி இங்கே நமக்கு 72 அப்படின்னு வந்தது. இந்த 24 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு இல்லை அதுவுமே 2 நம்பர் ஆப்போசிட்டு. ஓகேங்களா? அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த 72க்கு 27, இந்த 24க்கு ஃபுல் ஆப்போசிட் 79. ஸோ இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகும். அதனால் வந்து 68 இல்லைன்னா 63 கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதையுமே நான் சொல்லியிருந்தேன். இந்த 13லேருந்து ஏபியில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு வைங்கன்னு. அதுவுமே கரெக்டாக 63 வந்தது. ஆனால் பிசி 39மே ஒரு நல்ல ரூட்டில் தான் வந்திருக்கு. அது வந்து இந்த அந்த ரூட் இல்லாமல் இதுலுமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. பாருங்கள் 100 799 அப்படின்னு சி போர்டு 9 கரெக்டாக வந்துடுச்சு. இங்கேருந்து பாருங்கள் 375, இங்கேருந்து பாருங்கள் 573. ஸோ அந்த மாதிரி பிசி 39 கரெக்டாக வந்துச்சு. ரெண்டாவது இந்த 7 9 6 796ன்ற நம்பரு நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. 796. ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக பார்த்துருந்தா, அதாவது இது பாருங்கள் 796. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மேட்ச் பண்ணி பாருங்கள். சிங்கிள் போர்டெல்லாம் எடுத்து அதை அப்படியே வந்து 3Dயில் செட் பண்ணாலுமே வின்னிங் வரும். ஓகேங்களா? அது கரெக்டாகவே இங்கே வந்து நமக்கு பாருங்கள் இந்த ரிசல்ட், இந்த 639ன்ற ரிசல்ட்டு நமக்கு கரெக்டாக அது இங்கே பாருங்கள் 100 799. இந்த பக்கம் வந்து பாருங்கள் 375, அது அப்படியே திருப்பி 573 அப்படின்ட்டு பிசி 39 அப்படின்ற நம்பரு கரெக்டாகவே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் 763 அப்படின்ற நம்பரு 769. ஓகேங்களா? 769ன்ற நம்பரும் கரெக்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி சிங்கிள் போர்டு எடுத்துமே வந்து ஏபிபிசிஎஸ்சியில் மேட்ச் பண்ணுங்கள். நமக்கு அது சில நேரத்தில் 3Dயாகவே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏபி 3663ன்ற நம்பரு நம்ம 11ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் எடுத்தோம். இந்த இடத்துல பிசியில் 63, ஏபி 36ன்னு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரில. அதையுமே ஒரு சில பேர் வந்து ஒரு நாள் விட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க நேற்று. ஏன்னா இந்த 13ன்ற நம்பர் எடுத்ததுனால வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த 13ன்ற நம்பர் எடுத்ததுனால அதுக்கு முன்னாடி நாள் தான் நாம் வந்து ஏபியில் 6336ம் பிசிலையுமே 6336ன்ற நம்பர் எடுத்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா இந்த இடத்துல இருந்து எடுத்திருந்தோம். இந்த 72, இந்த 36, இந்த 363, இந்த 368 அந்த நம்பர்லேருந்து இன்னொரு இடத்துலையுமே வந்து இந்த 636ன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலேருந்துமே வந்து எடுத்து ஏபியில் 3663, பிசிலையுமே 3663 செட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு இன்னொன்று என்னென்னா, இங்கே நல்லா பாருங்கள் 18 அப்படின்ற நம்பரை வச்சு ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். அதாவது இந்த 18 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு கெஸ்ஸிங் எடுத்து இந்த 995ன்றதில் 2 நம்பர் கேமில் வரும் ஆல் போர்டில் அப்படின்னு எடுத்துருந்தோம். அப்போ இந்த 995 அது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்போசிட் அடிச்சிச்சு. அது எப்படின்றதுமே வந்து இந்த 18 ஏபி 18 அப்படின்ற நம்பர்லேருந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஏபி 18 வரும்போது திரும்ப வந்து அதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டு, அந்த ஃபுல் ஆப்போசிட்டு ஏபியில் அடிக்கும்போது அதுக்கு மேலே இருக்கிற நம்பர்லேயும் ஒரு நம்பரு ஆப்போசிட் அப்படியே வச்சு கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி அந்த 995லேருந்து நமக்கு 404 அப்படின்ற ரிசல்ட்டு கரெக்டாக பாஸ் ஆச்சு. இப்போ அதே மாதிரி தான், அதாவது இந்த பாருங்கள் 42 81 42. ஸோ அதை பாருங்கள் இங்கே பாருங்கள் 47 63 79. புரியுதா பார்த்துங்க. ஸோ இதே மாதிரி தான் நாம் 18 ஏபியில் வச்சு மேலே 42 கீழே 24 அடிச்சுது. இதிலிருந்து நாம் கெஸ்ஸிங் எடுத்தோம். ஞாபகம் இருக்கா பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இங்கே பாருங்கள் 21 63 17. ஓகேங்களா? ஸோ அதே மெத்தடில் தான் இப்போவுமே கேம் வரதுக்கான வாய்ப்பு 99% அந்த மாதிரி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 79 63 திரும்பவுமே அதே நம்பர் ஆப்போசிட் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் 42 81 42. இங்கே பாருங்கள் 47
63 79 திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்பரே தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ இதிலேருந்து பாருங்கள், இந்த 212 அப்படின்ற நம்பர்லேருந்து பாருங்கள், 2 நம்பர் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு நமக்கு 227 அப்படின்ற நம்பர் ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 478. ஸோ இந்த 478 தான் ரிசல்ட்டு. இதிலேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 793 அப்படின்னு 2 நம்பர் ஆப்போசிட் வச்சு வந்துச்சு. ஓகேங்க, 478 அப்படின்ற நம்பர்லேருந்து. ஓகேங்களா, 2 நம்பர் 48க்கு. இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், இங்கே 721, அதுக்கு மேலே 368. ஸோ இந்த 368லேருந்து ஏபி அப்படியே வந்து நமக்கு 36ன்றது 63 வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கேப்பில் இருக்கிற இந்த 72, ஸோ இந்த 72ன்ற நம்பரில் இங்கே கேமு திரும்பவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 61ன்ற நம்பருக்கு பாருங்கள், பிசியில் ஏபியில் 72. ஓகேங்களா, ஒரு நம்பர் அப்படியே ப்ளஸ் பண்ணி ஆப்போசிட் கேம் வச்சு பாருங்கள். 61மே வந்து ஆப்போசிட் கேமு, இந்த 72 ஆப்போசிட்டு. அதுக்கடுப்பு பாருங்கள், இந்த 24 கேமில் நமக்கு 79 அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் இந்த 89 அப்படின்ற நம்பர் அப்படியே 39ன்னு வந்துச்சு. ஸோ திரும்ப இந்த 16ன்ற நம்பரு எப்படி அது கீழே அப்படியே வந்துச்சு, அந்த மாதிரி இந்த 27 72 நம்பரு இந்த இடத்துல ஆல் போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆல் போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ கலரில் அந்த சிலதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன், சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அந்த நம்பரெல்லாம் அப்படியே வச்சு பார்த்து நீங்கள் அதில் ஒரு கெஸ்ஸிங் எடுங்க. இது அப்படியே வச்சுங்க. இதில் என்ன ப்ளூ கலரில் என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 36 10 அப்படின்ற நம்பரு செட்டு தான் வந்து இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 36, இந்த 36 தான் 63, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10. இங்கே பாருங்கள் 63க்கு 01, இங்கே பாருங்கள் ஏசியில் 51க்கு ஏசி 63. ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள் 36க்கு 60. போன மாதத்துலையுமே அந்த செட்டு கரெக்டாக வந்தது. இங்கே பாருங்கள் 15 ஏசிக்கு அப்படியே 36. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் 51. ஓகேங்களா, 51 இல்லை, போன மாதத்தில் அதுக்கு முன்ன மாதம் இது கரெக்டாக மேட்ச் ஆச்சு. இந்த 15க்கு 36ன்னு போன மாதத்தில் அந்தளவுக்கு அது கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஓகேங்களா, இப்போ திரும்ப வந்து அதே மாதிரி நமக்கு 63 அப்படின்னு வந்ததால் நாம் அந்த 15ன்ற நம்பரை ஏபியில் ஆப்போசிட் வச்சு செட் பண்ணி பாருங்கள். 10 15 60 65 அந்த மாதிரி நம்பரை ஏபியில் மேட்ச் பண்ணி பாருங்கள், மேட்ச் ஆகும் கண்டிப்பாக. வந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே பாருங்கள் 56க்கு 63. ஸோ இங்கே பாருங்கள் 15க்கு 36. ஸோ இப்போ 63ன்ற நம்பர் வந்ததால் நமக்கு அந்த 15ன்ற நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரு ஆப்போசிட் வச்சு கேம் வரணும். அது பார்த்து ஏபியில் எப்படி உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதோ அப்படி செட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு 77 77க்கு இங்கே 27 ஒரு நாள் விட்டு வந்துச்சு. அப்புறம் பாருங்கள், இந்த 13 அப்படின்ற நம்பர் நமக்கு இப்போ ஒரு நாள் விட்டு 63 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது கீழே நமக்கு 449 இருக்குது. ஸோ அந்த 449 ஒரு நாள் கேப் இல்லாமல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 44ன்ற நம்பரு லாஸ்ட் டைமு 639ன்ற நம்பர் அடிக்கும்போது இங்கே மார்க் பண்ணல, எங்கன்னு பார்க்குறாருங்க. இங்கே பாருங்கள் 639 அப்படின்ற நம்பர் கீழே 494. இங்கே பாருங்கள், இந்த ஏபி 13 கீழே இங்கே 449. ஸோ இப்போ இந்த 449 திரும்பியும் பாக்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே 449, இங்கே பார்த்தீங்கன்னா 494. ஸோ இந்த இடத்துல திரும்ப வந்து 44 ஆப்போசிட் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஆல் போர்டில் செட் பண்ணுங்கள். எப்படின்னா, இங்கே பாருங்கள் 79 729ல் நமக்கு இங்கே 79 பாஸ் ஆச்சு. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 31ல் நமக்கு 63 பாஸ் ஆச்சு. ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு அப்படியே டைரெக்டாக பாருங்கள். பிசி மட்டும் பாருங்கள், 29க்கு நமக்கு 79. ஓகேங்களா, இப்போ இந்த பிசியில் இருக்கிற 31க்கு பார்த்தீங்கன்னா 63. ஓகேங்களா, இப்போ இந்த 54 அப்படின்ற நம்பர் இருக்குது. அது ஃபுல் நம்பர் பார்த்தீங்கன்னா 954. இங்கே ஒரு 954, இங்கே 449, இங்கே ஒரு
494 ஓகேங்களா, 494. ஸோ அப்போ இந்த 54ன்ற நம்பரு நமக்கு 59ஆவோ இல்லை 04ஆவோ வரும். இந்த 94ன்ற நம்பரோட மேட்ச் பண்ணி இந்த 954, 904, 944ன்ற நம்பரு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா அப்படியே வந்து பாக்ஸ் அடிங்க. மேக்ஸிமம் வந்து வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால் இந்த மார்க் எல்லாம் பார்த்துங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்ட் பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த 09 அப்படின்ற நம்பரு, இங்கே 77ன்ற நம்பரு பாருங்கள். இந்த 36, 22 இது என்ன மார்க் அப்படின்னா, நமக்கு இந்த 09ன்ற நம்பரு, இந்த 09 அப்படின்ற நம்பரு இங்கே நமக்கு 54 அப்படின்னு வந்தது. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 777லேருந்து இங்கே 79 வந்தது. அடுத்து பாருங்களேன், இந்த 26, 22லேருந்து 77 வந்தது. அப்புறம் பாருங்கள், இந்த 363லேருந்து நமக்கு இங்கே 63 வந்தது. ஸோ இந்த 363 தான் நம்ம அதுக்கு முன்னாடி நாள் எடுத்தோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்திருக்கு. எப்படின்னா இந்த 098லேருந்து இந்த 774 அந்த கேப் நம்பராக நிற்கிறது தான் அந்த 363 இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாமே மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நான் என்ன நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த 01, 51, இந்த 60, 65 தான் எடுத்திருக்கு ஏபியில். அது வந்து சி போர்டு 97ன்ற நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். கேரளா டிஆர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வாங்க. கேரளா டிஆர் ரெண்டுமே புக்கிங் இருக்குது. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நேற்றுமே நம்ம சேனல்லேருந்து போனவங்க நிறைய பேர் 9339 ஆல் போர்டு போட்டு வின்னிங் வாங்கியிருக்காங்க. அதோட 63ன்ற நம்பரை நம்ம 13ன்ற நம்பர்லேருந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதிலுமே நிறைய வின்னிங்கு. ஒரு சில பேருக்கெல்லாம் வின்னிங்கை வந்து அதாவது பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் அனுப்பிட்டாங்க. ஒரு சில சின்ன சின்ன இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் ஜிபேயில் வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பேங்க் வேறெல்லாம் லீவாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் வின்னிங் அமௌண்ட்லாம் கரெக்டாக வந்துடும். ஏதோ வரல அப்படின்னா நீங்கள் எந்த டைம்னாலும் எப்படி வேணால் கால் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வின்னிங் அமௌண்ட்லாம் கரெக்டாக வந்துடும். எந்த விதமான உங்களுக்கு தயக்கமும் தேவையில்லை. ஓகேங்களா, இந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதோட பொங்கலுக்கு நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள். புதுசாக யாராவது வரவங்க சில ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, தருவாங்க. ஓகேங்களா, வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கேரளா டிஆர் ரெண்டுமே புக்கிங் இருக்குது. பாருங்கள். ஓகேவா, பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 659 017. ஓகேங்களா.